ராதே கிருஷ்ணா. நம்ம துவாரகை யாத்திரையோட கண்டினியூவேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாந்தத்வாரில் ஹோட்டல் நமனில் தங்கினோம். வெடிகாத்தால் இருந்துட்டு மங்களஹாரதி பார்த்தோம். அப்புறம் 7:15 ஸ்ருங்கார தரிசனமும் கிடச்சிது எங்களுக்கு. அப்புறம் ரிட்டன் ரூமுக்கு வந்துட்டு டிஃபன்லாம் எடுத்துட்டு துவாரகைக்கு கங்க்ரோலி துவாரகைக்கு காரில் கிளம்பினோம். துவாரகையில் வெடிகாத்தில் தரிசனம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் ஒரு லட்டு கிருஷ்ணா ஊஞ்சலில் வச்சு ஆட்டின்னு இருந்தா. இதெல்லாமே எங்களுக்கு ஃபோட்டோ அலோவ் பண்ணல. நான் வந்து கூகுள்லேருந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து கங்க்ரோலி துவாரகையில் வந்து அது கொஞ்சம் வீடியோ எடுக்க உள்ளுக்குள்ளே எடுக்க முடியல, வெளியில் கொஞ்சம் எடுத்தேன். அதனால வெளியில் உள்ளது தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். உள்ள கிருஷ்ணனை எடுக்க முடியாது. அப்புறம் அங்கே கோமதி ரிவர் அது வந்து சங்கமாக ஆறுது. அங்கே ஆக்சுவலாக அதில் வந்து நாங்கள் ப்ரோக்ஷன் தான் பண்ணிட்டோம். கங்க்ரோலி 10:30 நாங்கள் ரீச் ஆனோம். அப்போ வந்து இந்த போக் தர்ஷன் கரெக்டாக சாப்பாடு அந்த பூஜை மாதிரி தான் நடந்தது. அங்கேயே நாங்கள் போக் எடுத்துட்டோம். போகில் வந்து சப்பாத்தி தால் எல்லாமே கொடுத்தா. நாங்கள் ட்ரெயினுக்கும் சப்பாத்தி கேட்டானா பைசா கொடுத்தோடனே கொடுத்தா. அது எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வெளியில் சாப்பிட முடியாதுங்கிறனால கையில் அந்த சுவாமியோட பிரசாதங்கிறனால அதை எடுத்துட்டோம். இந்த கோமதி ரிவர் கிட்டக்க நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். வெளியில் தான் ஃபோட்டோ எடுக்க முடியும், உள்ளே வந்து கேமரா நாட் அலவுடு. இங்கே தான் கிட்டாக வந்து விளையாட்டு சாமான் எல்லாமே வந்து வெளியில் வச்சுருக்கா. இதுதான் இந்த உள்ள கிருஷ்ணன். வெளியில் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தா, அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கார்லேயே வந்து ஹோட்டல் லெமனுக்கு வந்துட்டு அப்புறம் திருப்பி அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு 3 மணிக்கு வந்து கார்லேயே உதய்பூருக்கு போனோம். உதய்பூர்லேருந்து அகமதாபாத்துக்கு ட்ரெயினில் போனோம். அதில் ட்ரெயினில் வந்து அசர்வார்ங்கிற ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கே அசர்வார்லேருந்து ஒரு தெரிஞ்ச சத்சங்கத்தில் ஒருத்தர் ஆற்றுக்கு போய், அவர் பேர் ஞானஸ்கந்தன் பேர் சொன்னால், அவாத்துக்கு தான் போயிட்டு நைட்டு போனோம். நைட்டு போய் அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம். மார்னிங் 5 மணிக்கு அவாத்துலேருந்து கிளம்பி டாக்கூர் துவாரைக்கு போனோம். அவாத்துலேருந்து லஞ்செலாம் பேக் பண்ணி எடுத்துட்டோம். அன்றைக்கி ஃபஸ்ட்டு காத்தால் அங்கே தாக்கூர் துவாரகையில் பிரபோதன தரிசனம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அங்கே ஆக்சுவலாக வீடியோ எடுக்கணும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து நான் கொஞ்சம் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பிரபோதன தரிசனத்தில் கிட்டாவோட முகம் மாத்திரம் தெரியாது, மற்ற எல்லாத்தையுமே போர்வை வச்சு போத்தியிருக்கா. கிட்டாவோட முகம் மாத்திரம் தான் தெரியுது. ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் ரொம்ப கூட்டம் இல்லை அங்கே. அதுக்கப்புறம் அந்த தரிசனம் முடிஞ்சு திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா அபிஷேகம் ஆரம்பித்து அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணால். ஸோ அதுக்கும் நாங்கள் இருந்து அண்ணாவோட நாங்கள் ஸ்ருங்கார பாட்டு எல்லாமே ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப கும்பல் இல்லை அங்கே, அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக எங்களால் நின்று பாட்டு பாட முடிஞ்சது. அதனால் ஸ்ருங்கார பாட்டெலாம் பாடிட்டு அங்கேருந்து போகிற வழியில் டிஃபன் வந்து இட்லி எடுத்துட்டோம். இதுதான் அங்கே உள்ளே இருக்கிற கிருஷ்ணன். நான் வெளியிலேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு லாங் ட்ராவல் பண்ணினோம் நிஷ்கலங் மகாதேவ் போகிறதுக்கு. 4 மணி நேரம் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த நிஷ்கலங் மகாதேவ் போகிறதுக்கு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். இங்கே டிஃபனை முடிச்சிட்டோம். கையில் தயிர் சாதம் கொடுத்துருந்தா அதையும் கையில் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் போகிற வழியில் அஷ்டபதி அதெல்லாம் பாடிகிட்டே போனோம். நிஷ்கலங் மகாதேவ்ங்கிறது வந்து ஒரு சிவன் கோவில் தான். ஆக்சுவலாக இது சமுத்திரத்தில் வந்து அது ஒவ்வொரு திதிக்கும் வந்து அந்த சமுத்திரம் உள்ள தீர்த்தம் வந்து உள்வாங்குங்கிறா. நான் போகிற அந்த சமயத்தில் 1 மணிக்கு வந்து ஜலம் உள்வாங்கியிருக்குன்னு சொன்னாங்க. போகிறதே 1 மணி ஆகிடும். 1 மணிக்கு ரீச் ஆனாலும் 2 மணி இல்லை 2 மணி 3 மணி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போயே கொஞ்சம் ஜலம் வர ஆரம்பிச்சிடுத்து. 5 சிவலிங்கம் அங்கே இருக்குது. அது இப்போ நாங்கள் நடந்து போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல எல்லாமே ஃபுல்லாக கடல் தண்ணி வந்துருமா. அந்த ஒவ்வொரு திதிக்கும் அந்த ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு டயத்தில் வந்து கடல் தண்ணி உள்வாங்கிட்டு திருப்பி அந்த ஒரு 1 hour இருந்துருமா. அப்போ அந்த சிவனை போய் எல்லோரும் தரிசிச்சுட்டு வந்து திருப்பி வந்துடுவானா. அப்புறம் திருப்பி கடல் தண்ணி ஃபுல்லாக ரொம்பிடும். அப்புறம் அடுத்த சமயத்துக்கு திருப்பி அந்த அலை உள்வாங்கும் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. அந்த உள்வாங்கிற சமயத்தில் போய் அந்த இடம் வந்து அந்த இடத்துல உள்ள சிவனை போய் எனக்கு வந்து நம்மளே அபிஷேகம் பண்ணலாம். அப்படி அந்தந்த டைம்ங்கிறது தெரியுங்கிறது தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு நிறைய ஜனங்கள் வந்து இந்த சிவனை தரிசிச்சுட்டு போகிறா. சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி விரிவ அர்ச்சனை பண்ணலாம். இதெல்லாமே வெளியிலேயே வந்து விற்கிறா, பால் வெள்ளம் எல்லாமே. இது வந்து இந்த சமயத்தில் அலை வந்து உள்வாங்கியிருக்கும் அப்படிங்கிறத கூகுளில் போட்டிருக்கானாங்கிறது தெரியல. அதை பார்த்துட்டு தான் எல்லா ஜனங்களும் வந்துட்டும் அப்படி தரிசனம் பண்ணிட்டு போகிறான். இது கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. அங்கே அந்த கலங்கரை விளக்கம் மாதிரி ஒரு பெரிய ஸ்தூபி மாதிரி இருந்தது. அது கிட்டக்க நான் ஃபோட்டோ எடுத்து நாங்கள் சிவனுக்கு பாட்டு எல்லாம் பாடிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். டெய்லி 3 மணி ஆகிடுது. நாங்கள் கொஞ்சம் கையில் கொஞ்சம் லஞ்சு அப்புறம் கொஞ்சம் சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் பண்ணிவிட்டு நேராக மூலத்வாரகை போயிட்டோம். வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டே கிடைக்கல, தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணோம். மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துக்க முடியல. மூலத்வாரகங்கிறது முதல்ல இங்கே தான் துவாரகை இருந்ததுன்னா அந்த கிருஷ்ணன் வந்து அங்கே கூட்டமே இல்லை, ரொம்ப யாருமே இல்லை. அங்கேயும் ஒரு சமுத்திரம் இருக்குது, அதையும் பார்த்து மூலத்வாரக கிருஷ்ணனை பார்த்தோம். கிருஷ்ணன் வந்து ரொம்ப நன்னா இருந்தான். இதுதான் முதல்ல வந்த துவாரகான்னு நினைக்கிறேன். ஆனால் இது வெளியில் யாருக்கும் தெரியுமான்னு தெரில. இவர் ஏதோ கூகுளில் பார்த்து பண்ண சமுத்திரம் பாருங்கோ, சமுத்திரத்து கரையிலேயே வந்து இந்த துவாரகை அமைஞ்சிருக்கு.
துவாரகை வரத்தே மணி 7 ஆகிடுது. அங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருந்தால் இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் நேராக சோம்நாத் போயிட்டோம். துவாரகை எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில. நாங்கள் ஏதோ கூகுளில் பார்த்துட்டு இந்த துவாரகை பார்த்துட்டு அங்கேருந்து நேராக சோம்நாத் வந்து 9 o'clock வந்து ரீச் ஆனோம். உடனே அங்கே போய் நம்ம சிவனை பார்க்க போயிட்டோம். கோவில் பிரமாதமாக இருந்தது. ஆனால் உள்ளே வந்து கேமராலாம் அலோவ் கிடையாது. நான் கூகுளில் இருந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கேன். கோவில் பிரமாதமாக இருந்தது. சிவனும் நல்ல பெரிய சிவனாக இருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சாப்பிட்டுட்டு நைட் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். மார்னிங் வந்து ஒரு தரிசனம் பண்ணலாம்னு நினச்சோன்னா எங்களுக்கு டைம் இல்லை. அதனாலேருந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவில் துவாரகையோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.